அண்ணே, மதன்குரி அண்ணே, என்னாச்சுண்ணே உனக்கு? நல்லா தானே இருந்த இவ்வளோ நாளா? லைட்டாக அனில் மூடு போயிட்டு இருந்த அப்பப்போ கொஞ்சம் பின்னாடி வால் கொஞ்சம் தெரிய வந்துச்சு. இப்போ அந்த வால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நீளமாக போய் மூக்குக்குள்ளே போயிடுச்சு போல. ஏன் அப்படின்னா ரீசெண்டாக மதன்குரி அண்ணன் ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா, பிக் பாஸ் நிகழ்ச்சி நடந்துச்சு இல்லையா, பிக் பாஸ். அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பாரு வந்து சாண்ட்ரா அவங்கள பாரும் கமருதீனும் சாண்ட்ரா அவங்கள வச்சு தள்ளுவாங்க, கீழே விழுந்துருவாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி வந்து ரெட் கார்டு கொடுத்துருவாங்க. எல்லாராலும் வரவேற்கப்பட்டுச்சு. பாரு பண்ணது தப்பு, கமருதீன் பண்ணது தப்புன்னு எல்லாரும் பேசப்பட்டுச்சு. அது ரெட் கார்டு கொடுத்தது சரின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயம் நடந்து முடியுது. இப்போ மதன் கௌரி அண்ணன் என்ன தூக்கிட்டு வராரு அப்படின்னா, பிக் பாஸ் வந்து அந்த ஷோவை அதை போட்டுருக்கக்கூடாதாமா. ஏன் போட்டுருக்கூடாதானா, அந்த கண்டஸ்டன்ஸோட இமேஜ் தான் காலி ஆகுதாமா. எது? பாரு கமருதீன்னு விளாட வரோம், ஒரு இடத்துக்கு வந்து எல்லா சைடும் கேமரா இருக்குது, 24 மணி நேரமும் டெலிகாஸ்ட் ஆகுது. நம்ம எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல. இப்படிலாம் பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க இமேஜ் ஸ்பாயில் ஆகிடுன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் இவங்க இமேஜ் ஸ்பாயில் ஆகிடுன்ட்டு யார் கன்சர்ன் பண்ணுமானா விஜய் டிவி கன்சர்ன் பண்ணுமாமா. விஜய் டிவி இவங்க கண்டஸ்டன்டோட இமேஜ் எல்லாம் ஸ்பாயில் பண்ணுறாங்களாமா. இந்த வந்த விஷயத்த வெளியில் போடாமல் இருந்துருக்கணுமாமா. எப்படி போடாமல் இருக்க முடியும்? 24 மணி நேரமும் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அது சொல்லி தான் விஜய் டிவி கூப்பிடுறாங்க. எல்லாரும் போய் விளையாடுறாங்க, மக்கள் பார்த்துட்ருக்காங்க 24 மணி நேரம். அது எப்படி போடாமல் இருக்க முடியும்? அந்த 1 hour ஷோவில் எது ஹைலைட்டான விஷயமோ அதுதான் போட முடியும். விஜய் டிவி பண்ணது எல்லாம் கரெக்டு. இவருக்கு இப்போ என்ன கோவம் அப்படின்னா, ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் இருக்கு இல்லையா, அது வந்து ஜீ தமிழில் ரிலீஸ் பண்ணுறாங்க சனிக்கிழமை ஈவினிங். அதே மாதிரி பராசக்தி சன் டிவியில் ரிலீஸ் பண்ணுறாங்க ஆடியோ லான்ச் இந்த ஷோவை. 2 டிஆர்பியும் ஹை ஆகுதாமா. விஜய் டிவிக்கு டிஆர்பி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கரெக்டாக சாட்டர்டே அன்னைக்கு அந்த ஷோ அந்த இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணி விஜய் டிவி டிஆர்பி அதிகப்படுத்திடுச்சோம். விஜய் டிவி டிஆர்பிக்கான இந்த வேலையை பண்ணுது அப்படின்னு கேவலமான ஒரு தற்கூரியாட்ட ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. விஜய் வந்து ஆடியோ லான்ச்சு காசை வாங்கி ஆடியோ லான்ச் நடத்தி அது ஜீ தமிழ் விற்று அவர் டிஆர்பி வாங்கி அவர் காசு அடிக்கலாம், அது தப்பு இல்லை. பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காண்டி அவன் ஆடியோ லான்ச் வச்சு அவன் டெலிகாஸ்ட் பண்ணி அவன் டிஆர்பி பண்ணலாம் சன் டிவிக்காரன், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் விஜய் டிவி பண்ணது தான் இவங்களுக்கு இப்போ பிரச்சனை. என்னன்னா கண்டஸ்டண்ட்டை வச்சு விஜய் டிவி வந்து டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணி இது பண்ணுச்சுன்னு ஒரு தற்கூரி மாதிரி பேசியிருக்காரு மதன் கோரி அண்ணன். இது முழுக்க முழுக்க ஜனநாயகன் ஆடியோ லான்ச் வந்ததை இவங்க காலி பண்ணிட்டாங்கிற வன்மம் தான். அண்ணன் அனில் மோட் ஸ்டார்டட். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.